வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை, நான் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாய் முன்னே நம்முடைய வாழ்க்கை சீர்கெட்ட வாழ்க்கை. இந்த சில ரட்சிக்கப்பட்டுட்டேன்றதுக்காக நான் இப்படி இருக்கிறேன். முன்னே ஆளா இருந்திருந்தா கதையே வேற. ஆனா இன்னும் என்ன செய்யல, போகல. நான் அடக்கித்தான் பாக்குறேன் அமைதியா இல்லையா. பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. எல்லைய மீறிட்டு வையுங்கள, அதுக்கப்புறம் நான் எந்த மனுஷனா மாறிடுவேன், பழைய மனுஷனா வந்து நிப்பேன். அப்ப தெரியும் விளையாட்டு. அப்ப என்ன செய்யல, சாகல. ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமையானால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது பலனை கொடுக்க முடியாது. சுபாவங்கள்ல மாற்றம் வரணும், வாழ்க்கையில மாற்றம் வரணும், நம்முடைய செயல்ல மாற்றம் வரணும். நம்மை ஒருவர் பார்க்கிற பொழுது நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை அவர்கள் காண வேண்டும். எண்ணத்தில அழகான ஒரு பாடல், ஒரு மகிமையின் மேகம். என் பேச்சில என் செயலில கலந்திருக்கீங்க உண்மையா பொய்யா நல்லா பாடுற இருக்கிறமா. ஆண்டவரே என் பேச்சில சொல்றதெல்லாம் செய்யறமா, நம்ம எடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றமா. வருஷம் ஆரம்பிக்க வாக்குத்தத்தம் எடுக்கும். அப்போ ஒரு பொறுத்துல சொல்லுவோம், ஆண்டவரே நான் ஆண்டவரே தசமகாணிக்கல உண்மையா இருப்பேன், ஆண்டவரே சுவிசேஷ ஊழியத்துக்கு இந்த காரியத்தை செய்வேன் ஆண்டவரே இல்லையா. காலையில எழுப்பித்திறனே ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே, இத்தனை பேருக்கு நான் டெக்ஸ்ட் கொடுப்பேன் ஆண்டவரே, இத்தனை பேருக்கு நான் ஆண்டவருடைய செய்தியை சொல்லுவேன். வருஷம் ஆரம்பிக்க பொறுத்தனை செய்யும். மாதத்துல முதலாவது நாள் சில வாக்குத்தத்தை ஆறாண்டு சில இடங்கள் இருக்கு, இங்க இருக்க தெரியல. ஆனா வாக்குத்தத்தம் சொல்லி அந்த வாக்குத்தத்தை எடுத்துக்கொள்வோம். சில பிறந்த நாள் வருகிற பொழுது அப்ப பாஸ்டர் ஜெபம் பண்ணி பாஸ்டர் ஏதாவது வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா இல்லையா, ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி அப்படி வராதா, எடுத்துக்கொள்வோம். ஆனா எல்லாம் பிடிப்போம், எல்லாம் அறிக்கை பண்ணுவோம், எதையுமே நம்ம செய்யறது. ஒரு கூட்டத்துக்கு ஒரு போதர் கூட்டத்துக்கு அறிவிக்கிற பொழுது ஒரு போதருடைய மனைவி சொன்னா, பாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள்லாம் சொல்லுவாங்க, ஆனா இதை செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இல்லை, நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்கிறவராய். நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாறாதவர், நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருப்பேரையானால் நானும் நீங்களும் அதே உண்மை உள்ளவராய் காணப்படும். வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் தேவனை ஆராதிக்கிற என்னுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். என்னுடைய ஆண்டவர் சொல் தவறாதவராய் இருப்பாரேயானால் பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் சொல் தவறாதவர்களாய் காண. முன்னே என்னுடைய வாழ்க்கை சீர்கெட்டதாக இருந்தது, ஆனா இப்ப அப்படி இல்ல. ஏன் ஆண்டவர் என்னை மன்னித்து எனக்கு இரக்கத்தை கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டதனால் இன்றைக்கு நான் ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லா சூழ்நிலைகளும் மரணமாயிருக்கட்டும் ஜீவனாயிருக்கட்டும் எந்த சூழ்நிலை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்னு சொல்லி அங்கே ரோமர் அழகாய் அங்கே வேத வார்த்தை சொல்லுவதை நாம் காணக்கூடியதாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மனம் திரும்பிட்டோம்னு சொல்லுகிறோம். சிந்தித்து பாருங்கள் எனக்கு அருமையான. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்துல இருந்து 21வது வசனத்தில் வருகிற பொழுது 22வது வசனம் வரை 21 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மாமிசத்தின் கிரியைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. மாமிசத்து கலாத்தியர் 5வது அதிகாரம் 5:19 21 மாமிசத்தின் கிரியைகள். மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்க முடியுமா? வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. நல்ல கவனிங்க எனக்கு அன்புக்குரிய உறவுகளே. அங்கே வேதம் சொல்லுகிறது மாமிசத்தின் கிரியைகள் எப்படி இருக்கிறது? வெளியாக இருக்கிறது. நான் சொல்றேன் ரட்சிக்கப்பட்டோம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றேன்? நான் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். மாமன் சொல்லுகிறேன். மாஸ்டர் மனைவியின் ரட்சிக்கப்பட்டு இருப்பதுனால் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. ஆராதிக்கிறோம், நல்ல ஆராதனை, நல்லவனை பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், காணிக்கப்படுகிறோம், நல்ல பிரசங்கங்கள், நல்ல ஊழியங்கள் தொடர்ந்து நாம் வாசித்துக் கொள்ளலாம். நல்ல கவனிங்க, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு விட்டோம், மனம் திரும்பி விட்டோம் என்று சொல்லுகிறோம். இதில் ஒன்றுமே எனக்கு இல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா?
எனக்கு இந்த அங்கே வெளியரங்கமா இருக்கிற அந்த மாமிசத்தின் கிரைகள் எனக்குள்ள ஒன்றுமே இல்லை, நான் அதனால் மீட்கப்பட்டு இன்றைக்கு நான் மீட்பரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி நம்மால் இன்றைக்கு இந்த காலை வேளையில் சொல்ல முடியுமா? சிந்தனைக்காக வாசித்துக் கொள்ளலாம்.